நான் பிறக்கறதுக்கு முந்தியே பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பேர் பாரதிங்கிறது மட்டும் முடிவாயிடுச்சு. ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த கோயிலோட அடுத்த கும்பாபிஷேகத்துக்குலாம் போற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதே தல வரலாற திருப்பி படிக்கும்போது நமக்கு முந்தி தெரியாத விஷயம் நமக்கு தெரியும். எதிர் அணியில பேசுற நாங்க எல்லாரும் எதிரிகள் கிடையாது. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் மொழி மேல எவ்வளோ தூரம் பற்றுதல் இருக்கு, இதை பேசுறதே நிறைய பேர் குறைச்சல். ஆங்கிலம் கலக்காத தமிழ் பேசுறதே நம்ம அரிதா இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண்ணா 25 ஆண்டு காலமா ஆன்மீக சொற்பொழிவாளரா, தொடர் சொற்பொழிவாளரா, பட்டிமன்ற பேச்சாளரா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ரொம்ப காலகட்டத்தில் தேவையா இருக்கு. அதையும் பேசுறது அப்படின்னு வந்தா அது எந்த விதத்துல இருந்தாலும் அதற்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர் புதுகை பாரதி. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். எங்களோட நிகழ்ச்சியில உங்களை நான் வரவேற்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரீவி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை நான் ரொம்ப காலமா நாங்க எல்லாருமே உங்களை பார்த்துட்டே இருக்கோம் ஸ்கிரீன்ல. நிறைய டிவியினுடைய செய்தி வாசிப்பாளரா, தொகுப்பாளரா நிறைய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு, நீங்க என்ன அழைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். மகிழ்ச்சி மேடம். எனக்கு ஒரு பெண் சாதனையாளர், ஒரு படைப்பாளர் இப்படின்னு வரும்போது என்னுடைய நிகழ்ச்சியில கொஞ்சம் கூடுதலா ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் நிறைய விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட பேச்சு, உங்களோட ஆன்மீக சொற்பொழிவு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு இந்த மாதிரியான விஷயங்களையும் கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனாலதான் நான் இன்னைக்கு என்னோட நிகழ்ச்சிக்கு உங்களை அழைச்சேன் மேடம். உங்களோட பணிகள் சார்ந்த நிறைய விஷயங்களை முழுமையா பேசலாம். முதல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளோர ஒருத்தர் தன்னை ஈடுபடுத்திக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். உங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது? ஆன்மீக சொற்பொழிவாளர் மட்டும் இல்ல, மேடை ஏறணும் அப்படின்னாலே அது பெரிய அனுகிரகம் தான். ஏன்னா அது மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அனுகிரகம், சரஸ்வதி தேவியினுடைய கடாட்சம் இருக்கிற எல்லாருமே கலைத்துறைக்குள்ள வரவங்க. அது எப்படியோ எங்க அப்பா எனக்கு பாரதின்னு பெயர் வச்சுட்டாங்க. அவர் பாரதியாருடைய ரொம்ப தீவிர பக்தர். நான் பிறக்கிறதுக்கு முந்தியே பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பேர் பாரதிங்கிறது மட்டும் முடிவாயிடுச்சு. அது அவர் ரொம்ப உறுதியா அதுல இருந்தது. அது எனக்கு ரொம்ப இப்போ நினைக்கிற போது ரொம்ப சிலிர்ப்பா இருக்கும். அதுக்கு எல்லாரும் அந்த பேர் சொல்லி கூப்பிடுற போதே ஒரு பெருமிதம் நமக்குள்ள வரும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுடைய வளர்ப்போ பேர் மட்டும் இல்ல, அதே மாதிரியே என்னைய முழுக்க தைரியம் கொடுத்து எது நான் செய்யணும் அப்படின்னு விரும்பினாலும் என்னைய ஊக்கப்படுத்தினாங்க. அப்படி வந்ததுதான். பள்ளிக்கூடங்கள்ல நிறைய நான் பேச்சு போட்டிகள்ல அந்த மாதிரி பேசுறது உண்டு. கரெக்டா சொன்னா கிளாஸ் ரூம் தவிர மீதி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் நிறைய ஆளா போய் நிப்பேன். பாட்டு, டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் நிக்கிறது உண்டு. அதுல பேச்சு நமக்கு வாழ்வாகவே பின்னாடி மாறிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா ஆர்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு பரிச்சயம் மாதிரி தான் கத்து கொடுத்தாங்க. அப்படிதான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது எங்க ஊர்ல ஒரு நவராத்திரி நிகழ்ச்சியில ஒரு 9 பெண்கள் பேசின ஒரு பட்டிமண்டபம் நிகழ்ச்சி. அப்ப நான் ஸ்கூல் கேர்ள். எங்க அப்பாவுடைய நண்பர், இப்போ இல்ல அவங்க காலம் சென்ற சம்பத்குமார் ஐயா, அவங்க எனக்கு பெரிய மென்டார். அவரு ஒரு இன்விடேஷன்ல என்னோட பேரை போட்டாரு. நான் என்ன இப்படி போட்டீங்க அங்கிள் அப்படின்னா, அவரு இல்ல நீ பேசு 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 அப்படின்னு இந்த ஒண்ணுமே தெரியாம டக்குன்னு மேடை ஏத்தி எல்லாரும் கையை தட்டி உசுப்பேத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் நடந்தது. அது ஃபர்ஸ்ட் மேடை கொஞ்சம் அப்படியே தடக் தடக்குன்னு அப்படியே வந்தது. ஆனால் அந்த கைத்தட்டல், உற்சாகம், சுத்தி இருக்கிறவங்க நமக்கு தர நம்பிக்கை, பாசிட்டிவான விஷயங்கள், அது மேடை பயணத்துல என்னை கொண்டு செலுத்திது. அதுக்கப்புறம் நிறைய எனக்கு அவங்கதான் 2 பேருமே பேக் போனா இருந்து எனக்கு கைட் பண்ணாங்க. இப்போ இறைவன் வழி நடத்திட்டு இருக்கோம். நிச்சயமா மேடம். ஆன்மீக சொற்பொழிவுன்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள நம்மளோட தேடல்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். நிறைய படிப்புங்கிறதும் ஒரு தொடர்ச்சியா இருக்க வேண்டிய அவசியம். இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, நேரலையில நீங்க உங்களோட பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு. ஒரு கோவில் கும்பாபிஷேகமா இருக்கட்டும், எந்த ஒரு வழிபாட்டு விஷயமா இருந்தாலும் அதுல நேரலையில தொகுத்து வழங்குறது நிறைய சேலஞ்சஸ், அதுல சவால் நிறைஞ்சுதான் இருக்கும்ல. அது நீங்க சிறப்பா, அது மட்டும் இல்ல, அதுல எல்லாமே ஒரு ஒலி மட்டும் இல்ல, ஒளி ரெண்டுத்திலயுமே உங்களை அடையாளப்படுத்திருக்கீங்க. எப்படி சாத்தியமாச்சு அது? நேரலை வர்ணனைங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. நிறைய சவால்கள் நிறைஞ்சது நீங்க சொன்ன மாதிரி. அது எனக்கு ஆரம்பத்துல கிடைச்சது எங்க ஊர் பக்கத்துல புதுக்கோட்டை, காரைக்குடி,
அந்த பகுதிகள்ல தஞ்சாவூர் இந்த பகுதிகள்ல திருக்கோவில்கள் குடமுழுக்கு நிறைய நடக்கும். அப்படி ஒரு திருக்கோவில் குடமுழுக்கு வர்ணனைக்காக போன போதுதான் என்னுடைய அந்த வர்ணனைங்கிறது வந்து முதல்ல ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு விநாயகர் கோவில்ல தான் அமைஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 வருஷம் ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ரெயின்போ எஃப்எம்ல அறிவிப்பாளரா, பகுதி நேர அறிவிப்பாளரா ஆர்ஜிவா வேலை செஞ்சேன். இந்த நேரலையில அந்த நிமிஷம் நொடி மாறாம அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றத நான் அங்கதான் கத்துக்கிட்டேன். அதனால எனக்கு அங்க நிறைய கமெண்ட்ரிஸ் நடக்கிறது, செய்ய வேண்டிய ஒர்க் வரும். நம்ம ஃபோன் இன் ப்ரோக்ராம் நிறைய லைவ்ல நம்ம அது ஆடியன்ஸ் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணுவோம், கெஸ்ட் வந்திருப்பாங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுவோம், இடையில நம்ம சொல்ற கண்டென்ட் சொல்லணும், பாட்டு போடணும், கமர்ஷியலை விட்டுறக்கூடாது, அதெல்லாம் விட்டுட்டா பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து நான் ஒரு பேஷனா தான் ஆல் இந்தியா ரேடியோவில் சும்மா அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு போட்டேன். வாய்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அது ஒரு 2008லேருந்து 17 வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெரிய பாடமா அமைஞ்சது. கடவுளருள்ள நிறைய திருக்கோவில்கள்ல சொற்பொழிவோட சேர்ந்து இதை செய்யற வாய்ப்புகள் நிறைய வந்தது. ஆன் ஏர்ல பண்றதுங்கிறது ஒரு பக்கம், ஒரு பெரிய கோயில் கோபுரம் அதுக்கு பக்கத்துல உள்ள பில்டிங்கோ அல்லது சில சமயம் கோவில் விமானத்திலே மேல ஏத்திடுவாங்க. 8 மணிக்கு கும்பாபிஷேகம்னா நம்ம 6 மணிக்கே மேல ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆமா, அதிகாலையிலேயே நம்ம மேல, ஏன்னா கூட்டம் ரொம்ப வந்துடுச்சுன்னா மேல பர்மிட் பண்றது கஷ்டமாயிடும். அதனால நம்மள முன்னாடி வந்துருங்கன்னு சொல்லி மேல கொண்டு போய் உட்காந்து வச்சிருவாங்க. நான் பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டிலோட போய் உட்காந்துடுறதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும். கோவிலுடைய தல வரலாறு, புராண வரலாறு, எந்தெந்த மன்னர்கள் அதுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க, யார் யார் பாடியிருக்காங்க, பெருமாள் திருக்கோவில் சம்பிரோக்ஷணமா இருந்தா அதுக்கு மங்களாசாசனம் பண்ணது யாரு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்களை யார் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த வரலாறு நமக்கு கையில இருக்கணும், ஃபிங்கர் டிப்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது கோவில்ல நடக்கிற கும்பாபிஷேகத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு, பேஸ் முறை ஒண்ணு. ஆனா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஆகமத்துல வித்தியாசப்படும். ஸோ இங்க உள்ளது செய்தியா சொல்லி அங்க குழப்பிடக்கூடாது, அது நம்ம மைண்டு கிளியரா இருக்கணும். இதுக்கு இடையில அங்க வந்து யாகசாலையில மந்திரம் ஒலிக்கும், மேலதாளம் ஒலிக்கும், கலசம் புறப்பட்டு கடம் புறப்பட்டு வர்ற போது அதுல ஒரு பெரிய மேலதாளம் இருக்கும், மக்கள் சத்தம் ஒரு பக்கம் இருக்கும். இது வந்து ஒரு 10-12 கல்யாணம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி தான். அந்த நேரத்துல நம்ம சத்தம் போடாத நான் பேசுறேன் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த சத்தத்தோட சத்தமா நம்ம பேசி ஆகணும். இது எல்லாம் சேர்த்து ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சவாலு. ஆனா கடவுள் அருள்ல இது வரைக்கும் நான் கரெக்டா எண்ணிக்கைன்னு வச்சுக்கல, எப்படியும் ஒரு 1000 கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேன், வர்ணனை பண்ணியிருப்பேன் நானு. அந்த மாதிரி இந்த 25 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பா அது கிராஸ் ஆயிருக்கும். எனக்கு கரெக்டான எண்ணிக்கை நான் வச்சுக்கல. அது இறைவன் அருள்ல போயிட்டு இருக்கு அப்படியே. அதனுடைய ஜேர்னி தான் அப்படியே சேனல்ஸ்ல அங்க பாக்குறாங்க இல்லையா, நம்ம இவங்க இந்த கோவில்ல யார் செஞ்சாங்க என்னன்னு பார்த்துட்டு நம்மள கூப்பிடுற போது, இப்போ ஒரு 5-6 வருஷமா நிறைய சேனல்ல திருவண்ணாமலை தீபம்ல இருந்து, திருப்பதி பிரம்மோற்சவம் நம்ம எஸ்விபிசி சேனல்ல இருந்து நிறைய சேனல்ஸ்ல தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இறைவன் அருள்ல அந்த பயணமும் போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு சாதனை மேடம். ஏன்னா நம்ம பேசுறோம், ஒரு ஸ்கிரிப்டா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களோ இல்ல சேகரிச்ச விஷயங்களையோ எழுதி வச்சுட்டு அப்ப அந்த இடத்துல பேசுறது வேற, நேரலையில பேசுறதுங்கிறது வேற. அதுல வந்து நம்ம ஒண்ணு பேசிட்டோம்னா தப்பாயிடுச்சுன்னா தப்புதான், அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, நம்ம கடந்து போகணும். இதுல இன்னொரு வேடிக்கை என்ன நடக்கும்னா, நம்ம ரொம்ப ஸ்லாகிச்சு அப்படியே அந்த புராணத்தை பத்தி சொல்லிட்டு இருப்போம், அல்லது ஒரு ஒரு பாட்டு, ஒரு பாசுரமோ, ஒரு திருமுறையோ சொல்லி அதுக்கு நயம் சொல்லி அங்க சொல்லிட்டு இருப்போம். ஒருத்தர் அங்கேருந்து வந்து இந்த இந்த அறிவிப்பை பண்ணுங்க, இந்த குழந்தை காணாம போயிடுச்சு, இந்த இதை சொல்லுங்க சொல்லுவாங்க. இரியா நான் பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், இதுவும் முக்கியம்தான் அப்படின்ட்டு அப்புறம் இதுக்கு நடுவுல அதையும் ஹேண்டில் பண்ணிட்டு இப்பப்போ அது ஒரு பெரிய இதா இருக்கு. மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் கம்மியா இருக்கு. கோவிலுக்குள்ள வந்தா அந்த ஆர்வத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம திடீர்னு யாகசாலைக்குள்ள எல்லாம் நுழைஞ்சிடுறாங்க. அது தவறுகளை வந்து நம்ம சொல்ல வேண்டியதாகவும் இருக்கு. இன்னும் நமக்கு அந்த விஷயம் தெரியறதுனால கண்ணு முன்னால் நடக்கிற போது அது சொல்லாம இருக்கவும் முடியாது. இதெல்லாம் நடக்கும் அங்க. இந்த இது ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னு வரும்போது தொடர் சொற்பொழிவுகளும் பண்றீங்க. ஒரு நீண்ட நேரம் அப்படின்னு வரும்போது இதுல எவ்வளவு விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்க வேண்டியது இருக்கு மேடம்? அது நம்ம பக்தி இலக்கியங்களுக்கு இருக்கிற பெரிய பிளஸ்மா. நீங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒருத்தரோட இதை கேட்கறதுங்கிறதே இன்னைக்கெல்லாம் பொறுமை ரொம்ப குறைந்து போயிட்டு இருக்கு இல்லையா, எல்லாம் 30 செகண்ட்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பவும் நான் சொல்றேன், இப்போ ரீசெண்டா இப்போ ஜனவரி 30 வைகுண்ட ஏகாதசிக்கு காவேரிப்பட்டினம்னு கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊர்ல போனேன். லிட்டரலா 2.5 மணி நேரம் என்னோட சொற்பொழிவு மட்டும்.
உட்காந்து ஃபுல் நைட்டு மக்கள் கேட்குறாங்க. நான் ஆரம்பிச்சதே நைட்டு 10 மணிக்கு 10:30க்கு தான். 12 1 மணி வரைக்கும் கேட்டாங்க ஃபுல்லா. அதேபோல நம்ம ஒரு 5 நாள், 7 நாள் சொற்பொழிவு ஒரே இடத்துல, ஒரே கோவில்ல அந்த மாதிரி செய்யறதுக்கான இது நெறைய வந்திருக்கு. 3 நாள்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். ஒரே ஊர்ல போயிட்டு 3 நாள் அடுத்தடுத்த நாளைக்கு செய்யறதுங்கிறது நெறைய நாள் நடந்திருக்கு. 2 நாள், 3 நாள்ங்கிறது. 5 நாள் நெறைய பண்ணியிருக்கேன். 7 நாளுங்கிறது வந்து தேவகோட்டையில பிரவச்சன சபான்னு ஒண்ணு இருக்கு. இப்போ சமீபத்துல காலமானாங்க நாராயணன் செட்டியார்ன்னு ஒரு ஐயா. அந்த ஐயா என்ன அழைச்சு, அது வந்து ஒரு 80 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு இது. வாரியார் சுவாமியிலிருந்து, கீரன் ஐயாலிருந்து எல்லாரும் அதுல சொற்பொழிவு பண்ணியிருக்காங்க. அதுல 7 நாட்கள் பக்த விஜயத்திலிருந்து வைஷ்ணவ அடியார்களுடைய சரித்திரத்தை எடுத்து வச்சு பேசினேன். அது நம்ம பக்தி இலக்கியங்கள் குடுக்குற பொக்கிஷம் அது. பேச 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 அது வந்து அப்படியே பிரவாகமா வந்துட்டே இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. நம்ம அத ஸ்டடி பண்ணினோம்னா, நமக்கு பேசுறதுக்கு கன்டென்ட் குறையவே கிடையாது. அது மக்கள் நல்லா கேட்கறாங்க. 2 மணி நேரம்லாம் சர்வசாதாரணமா உட்கார்ந்து கேட்கிற ஊர்கள்லாம் நெறைய இருக்கு. அதுவும் போயிட்டு இருக்கு பயணம். இப்போ இப்போ நீங்க நிறைய 1000 கடந்து போயிருக்கேன் முன்னாடில இருந்தேன்றதுனால, உங்களுக்கு இந்த நாலேட்ஜ் நீங்க அப்படியே முழுமையா இத உள்வாங்கியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னா, ஒரு இடத்துக்கு போறோம், அந்த ஸ்தல வரலாறுலேருந்து பேசணும், அதோட ஆகம விதிகள பத்தி நம்ம தெரிஞ்சு பேசணுன்னும்போது, அ ஒரு ஒரு நிகழ்வுக்கு உங்கள எப்படி நீங்க தயார்படுத்திக்கிறீங்க? இல்ல ஆல்ரெடி எல்லாமே இருக்கா? ஈஸ்வரா! எல்லாமே இருக்குன்றலாம் கண்டிப்பா கிடையாது. ஸ்டில் நவ் ஐ அம் லேர்னிங். இப்போ என் எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொன்னா, ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த கோயிலோட அடுத்த கும்பாபிஷேகத்துக்குலாம் போற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதே தல வரலாற திருப்பி படிக்கும்போது நமக்கு முந்தி தெரியாத விஷயம் நமக்கு தெரியும். அதுக்கு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும். ஒருவேளை நமக்கு தெரியல அப்படின்னா, தெரிஞ்சவங்க யார்கிட்டயுமே கேட்கறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. எனக்கு வந்து யாராச்சும் அதுக்கு ஒரு மெட்டீரியல் குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு வணங்கி நமஸ்காரம் பண்ணி குடுங்க குடுங்கன்னு வாங்கிட்டுருவேன் நானு. அந்த கோவில்கள்ல பெரும்பாலும் பெக்யூலரா பிரபலமான கோவில்கள் தல வரலாறு நமக்கே கிடைச்சிடும். கொஞ்சம் முக்கியமா இந்த ரூரல்ல இருக்கிற கோவில்கள்ல அந்த ஊர்க்காரங்கள்ட்ட அல்லது நம்மள கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்கிறபோது கிடைச்சிடும். பிறகு நம்ம அத ஒர்க் அவுட் பண்ணணும். சில சமயம் தொடர்ந்து முகூர்த்த நாள், கும்பாபிஷேக நாட்கள் வர்றபோது, அடுத்தடுத்த நாள் இருக்கிறபோது நம்ம கொஞ்சம் முன்னாடியே அதுக்கான பிரிப்பரேஷன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம்னா, அங்க தடுமாற்றம் இல்லாம நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு வரும்போது, இன்னைக்கு பட்டிமன்றங்களுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. எந்த ஒரு ஃபங்ஷன், ஒரு பண்டிகைனாலுமே தொலைக்காட்சியில கூட இதற்கான இதுனா ஆடியன்ஸுங்கிறது வந்து அது தனி. அதை நிறைய பேர் பிரபலப்படுத்தியிருக்காங்க. அதுல நிறைய பேரோட பங்களிப்பு இருந்திருக்கு அப்படின்னாலும், அதுக்கான தலைப்புகள்லாம் வரும்போது ஒரு தடவை இந்த சைட்ல இருந்து பேசுவோம். அதே தலைப்புல இன்னொரு தடவை எதிர்ப்பக்கம் இருந்து பேசுவோம். பேசுற ஆள் ஒண்ணுதான். கண்டென்ட்டை இப்படியும் பேசுறீங்க, அப்படியும் பேசுறீங்க. ஸோ இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் எப்படி இருந்திருக்கு? முதல் விஷயம், இது நல்ல கொஸ்டின், நல்ல வேளை கேட்டீங்க நீங்க. எதிர் அணியில பேசுற நாங்க எல்லாரும் எதிரிகள் கிடையாது. அந்த கருத்தை அன்னைக்கு பேசுறோம் அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி தாயா தாரமா அப்படின்னு தலைப்பு கொடுத்தா, இந்த ஊர்ல தாயின்னு பேசுனா இன்னொரு ஊர்ல நடுவர் தாரம்னு பேசுங்கம்மா அப்படின்னாங்கன்னா அதை தான் நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். இன்னொன்னு ஆப்வியஸா அதுலயும் பிளஸ் இருக்கும், இதுலயும் பிளஸ் இருக்கும். எந்த பக்கம் அந்த மேடையில நம்ம பேசணுமோ பேசிட்டு வந்துருவோம். அப்புறம் சில இடங்கள்ல வந்து இப்போ பணமா குணமான்னு தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த காலத்திலயும் குணத்துக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும். நீங்க என்னதான் பணம் சைடு பேசுறவங்க அப்ளாஸ் அள்ளினாலும் குணம் தான். ஏன்னா சில நீதிகள், சில தர்மங்கள், அறங்கள் நமக்கு மாறாது, மாத்தவும் கூடாது இல்ல. இப்ப நான் ஒருவேளை பணம் சைடு பேசியிருக்கேன், தீர்ப்பு குணம்க்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், இறங்கி வந்தோட அப்படியே நம்மள பரிதாபமா பார்ப்பாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்களாம் ஒன்னாயிடும், முடிஞ்சோடனே எல்லாம் ஒன்னாதான் கார்ல போவோம், சாப்பிட்டு கிளம்புவோம், அந்த மாதிரிதான். பட்டிமன்றங்கள்ங்கிறது வந்து அல்டிமேட்டுமா. எனக்கு அது களம் ரொம்ப பிடிக்கும். அதாவது திரு குன்றக்குடி அடிகளார் மூத்தவர், அவங்கதான் அதை வந்து பிரபலப்படுத்தினாங்க, அதை முறைப்படுத்தினாங்க. பிறகு அதை டாக்டர் சத்யசீலன் ஐயா, அறிவொளி ஐயா இவங்கெல்லாம் இருந்து அது வந்து என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சாலமன் பாப்பையா ஐயா இவங்கெல்லாம் வந்து அதை பிரபலப்படுத்தினாங்க சேனல்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமா. அது உங்களுக்கு வந்து 100 மீட்டர் ரேஸ் மாதிரி 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்குள்ள நீ யாருன்னு காட்டிட்டு உட்காரணும். 2-2.5 மணி நேரம்ங்கிறது வந்து ஃபுல் கிரவுண்ட் நமக்கு தான். அட்டென்ஷன் அதுக்கு விட்டுறாம நம்ம பேசணும். அதுல அந்த சவால் இருக்கு. இதுல வந்து கிடைக்கிற 10 நிமிஷத்துக்குள்ள நாம யாருன்னு நின்னுட்டு எதிராளியை ஒரு தட்டு தட்டணும், ஆடியன்ஸ் கிட்ட நம்மளுடைய அட்பிளாஸ வாங்கணும், நம்ம கருத்தை சொல்லிட்டு நிக்கணும். இந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு
கரெக்டா முடிச்சுட்டு வர்றபோது அதோடைய இன்ஸ்டன்ட்டா நமக்கு ரிசல்ட் தெரியும். கைத்தட்டல் அந்த இதெல்லாம் வர்றபோது. அது ஒரு நல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வே ஆஃப் அப்ரோச்சே வேற. என்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "அது என்ன சொற்பொழிவு மேடையில அப்படி இருக்க, இங்க வந்தா இப்படி இருக்குன்னு." எஸ். அது அதுக்குன்னு இருக்குல்ல ஒரு ஃப்ளேவர்ன்னு இருக்குதுல்ல. அத அங்க நம்ம அன்னைக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். முதல் நாள் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கோயில்ல கிருஷ்ணாராமன் பேசுவேன். மறுநாள் இங்க வந்து பார்த்தா இறங்கி களத்துல எல்லாரோடையும் ஆர்க்யூ பண்ணிட்டு, வித்தியாசமா இருக்கும். அதனால தான் இந்த ஜர்னி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஓகே. இந்த பட்டிமன்றம் பேச்சுல சொல்லும்போதுன்னா, இப்ப நம்ம ஒண்ணு தயாராகி போயிருப்போம். உங்களுக்கு ஒரு தலைப்பு குடுத்திருப்பாங்க. அதுக்கு நீங்க தயார்படுத்திட்டு போயிருப்பீங்க. இந்த கன்டென்ட் எல்லாம் பேசலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க எதிர்ல பேசுறவங்க இதுக்கு ஏற்கனவே அதுக்கான கவுண்டர் பதில்கள்லாம் குடுக்குற ஒரு சூழல் வரலாம்ல. அப்போ அந்த இன்ஸ்டன்ட்டா சில விஷயங்கள மாத்துறது, இல்ல நம்ம வந்து ஒருத்தர ரொம்ப ஸ்ட்ராங்ன்னு நெனைப்போம். அவங்க வந்து எதிர்ல பேசியிருப்பாங்க. அந்த மாரி வரும்போது, ஐய்யய்யோ! இவரு இதெல்லாம் பேசிட்டாரே! நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த மாரி தயங்கி சேலஞ்சு அ இந்த கன்டென்ட் இல்லையேன்ற சூழல்லாம் வந்திருக்கா? ஆ அது வந்து சில தலைப்புகள் அப்படி மாட்டிடும். ஆனா உண்மையா சொல்றேன் நானு. எங்களுக்கு எப்பவுமே எதிரணியில இருக்கிறவங்க எதிரி இல்ல. அவங்க நண்பர்கள். எங்க அணியிலேயே இருக்காங்க பாருங்க. அவங்க தான் எதிரி. மொத்தம் இப்போ ஒரு ஒரு தலைப்புல மொத்தம் ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்ம ஜூனியரா பேச ஆரம்பிக்கிற போது நம்மள 3வதா பேச வைப்பாங்க. முதல்ல சீனியர் பெர்சன்ஸ் பேசுவாங்க. அப்புறம் வந்து அடுத்தாப்புல உள்ள ஒரு கேட்டகரியில உள்ளவங்கன்ற மாரி சீனியாரிட்டி பார்த்து தானே பேச வைப்பாங்களா? நம்ம 4 பாயிண்ட் குறிச்சுட்டு வந்திருக்கோம். நான் முதல்ல பேசுறவரு எல்லாத்தையும் முடிச்சுடுவாரு. நான் தான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். நான் எதிரணியில இருக்கிறவங்க அவங்களாவது எப்படின்னா ஏதாவது பாயிண்ட்ட விடுவாங்க. நமக்கு ஸ்கோர் பண்ணாங்கன்னா ஸ்கோப் கிடைக்கும். அவங்க அத விட்டாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஏறி நின்றலாம். ஆனா, நம்ம மெயினா வச்சுட்டு இருப்போம். ஒரு திருக்குறள், ஒரு ஔவையார், ஒரு பாரதியார் பாட்டு, ஒரு ஸ்டோரி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு இருப்போம். ஒரு புராணத்துல உள்ள சான்று வச்சிருப்போமா, ஆள் டம்முன்னு போட்டு முடிச்சிருவோம். அப்ப வரும் பாருங்க, அப்படியே கிர்ருன்னு வரும். ஆனா, என்னன்னா, நான் மீண்டும் அதான் சொல்லுவேன். இது வந்து பேச்சாளர்களுடைய சாமர்த்தியம் இல்ல. நம்ம தமிழுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆழமான பெரிய பொக்கிஷம் அது. நீங்க எப்படி யோசிச்சீங்கனாலும், ஏதாவது ஒரு இலக்கியத்துல நமக்கு கை குடுத்துரும். ஆனா நம்ம அதுல படிச்சிருக்கணும். அப்படி படிக்கிற பட்சத்துல அந்த மாதிரி இது பண்ணலாம். இறைவனருள்ல இதுவரைக்கும் எந்த மேடையிலயும் நான் தயங்கி நின்னதாவோ, அப்படியெல்லாம் எனக்கு நடக்கல. அது அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே. இப்ப இந்த நடுவர்கள்லாம் வேற குறுக்கீடு பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு ஆமா. ஜனரஞ்சகமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு கூட நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். பேசிட்டு இருக்கையில இந்த பக்கத்துல ஒரு பால் அடிச்சுட்டு போவாங்க. அவர ஆஃப் பண்ற மாதிரிலாம். அந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் உங்களோடதுல நடந்திருக்கா? ஆமா. நடந்திருக்கு நெறையவே. நம்ம ஏதாவது ஒரு இது சில சமயம் நம்ம தவறா ஏதாவது இலக்கியத்தோட பேர சொல்றபோது, சத்யசீலன் ஐயா அத ரொம்ப மென்மையா நமக்கு வந்து சொல்லுவாங்க, மேடையிலேயே. வந்து ஒரு முறை ஒரு நாலடியார் பாட்ட வந்து ஔவையார் பாட்டு அப்படின்னு சொல்றேன்னா, நான் அத வந்து பாட்டி சொன்னதே தானாம்மா? அப்படின்னு குறுக்க கேட்பாங்க நம்மள்ட்ட. அப்பத்தான் நம்ம பொறி தட்டும். ஆகா! மாத்தி சொல்றோமா? அப்படின்னு அப்புறம் மாத்தி சரியா சொல்லிடுறது உண்டு. ஒரு ஊர்ல ஒரு திருவிழா. அந்த திருவிழால ஒரு 1 வாரம் 10 நாள் திருவிழாவுல, முதல் 1, 2 நாளைக்குள்ள ஒரு பட்டிமண்டபம் டீம் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நான் வந்து வேற ஒரு ஐயாவுடைய டீம்ல, அதோடைய எண்ட் டே நிறைவு நாள்ல நம்ம பேச போயிருந்தேன். பேச போனா, ஒரு பஸ் ஜோக் ஒண்ணு. அந்த பஸ் ஜோக்க நான் எடுத்து பேசுறேன். சொல்லி முடிச்ச உடனே கொஞ்சம் பேர் மட்டும் சிரிச்சாங்க. ஒரு பையன் டக்குனு கீழ இருந்து, "இந்த பஸ் போன வாரமே வந்துட்டு போயிடுச்சு." அப்படியே சொன்னான். எல்லாம் கேட்டாங்க. நான் உடனே, "ஏன்? போன வாரம் வந்த பஸ் திரும்ப வந்தா ஏற மாட்டியா? உட்காரு பேசாம." அதே பஸ் தானே திரும்ப திரும்ப வருது. அதுல தானே ஏறி ஏறி ஊருக்கு போற நீ. அப்படின்னுட்டு அ டக்குனு துடுக்கா பேசிட்டேன். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு தான். அப்புறம் இந்த ஐயா சொன்னாங்க, "அப்படிலாம் பேசக்கூடாதும்மா. அவங்க பேசுவாங்க. அது வந்து சிரிச்சுட்டே சமாளிக்கணும்." "அப்படிங்களா தம்பி? பரவால்ல தம்பி. அதே ஓனர் தான் திருப்பி பஸ் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லணும்னு" அப்படி சொல்லிக் அதெல்லாம் நடக்கும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அப்படியே பதட்டமா இருக்கும். ஆனா என்னன்னா, பயப்படாத மாரியே காட்டிக்கிறது தான் வீரம்ங்கிறது தான் இதுல. நான் அத ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. என்ன பொறுத்தவரைக்கும், இங்க நெறைய நடக்கிறதுனால நம்ம மக்கள் நெறைய பேருக்கு இதோட அரும தெரியல. அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஐயோ! இதெல்லாம் நான் முன்னாடியே கேட்டிருந்தா அப்படின்னு. இதோ இப்ப கேட்டீங்கல்ல கேளுங்க. முந்தியெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி போட்டு, அது போய் சேர்ந்து திரும்ப பதில் வர்ற வரைக்கும் நமக்கு பொறுமை இருந்தது. மினிமம் 10லேருந்து 15 நாள் ஆகுமா? ஒரு தகவல் போய் திரும்பி வர. இப்ப நம்மளால 15 செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியல.